இதுதான் அந்த உலகத்திலே அதிகமாக வியூஸ் போன ஃபால்ஸு. இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. ஒரு பக்கம் கேமரா, ஒரு பக்கம் நீச்சல். நாம நம்மளோட 9th டிஸ்ட்ரிக்ட் மலப்புரம்ல இருக்கோம். ரூட்டை பாருங்களேன், கல் மண்ணாக தான் இருக்கு. அந்த பக்கத்து ரோடு இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டோங்க, 20 rupees. போயிட்டுருக்கோம். இது அதுக்கு மேலே செம ஸ்டிப்பாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. கீழே போயிட்டுருக்கோம். செம்ம ரிமோட் பிளேஸு. லைக் இங்கே ஆட்டோ வருமானு கேட்டால் கூட இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு அவர். போகும்போது எப்படி போக போகிறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த இடத்துல இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஐ மீன் ட்ராவல் பண்ணுறவங்கள. ஸ்டாஃப் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் அவங்களாவது இருக்காங்களே. இந்த பில்டிங் மேலேருந்து அப்படி கீழே வந்துட்டோம். இங்கே வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது, ஒரு குட்டி ஆர்ச் பிரிட்ஜு. வா, இங்கே பாருங்களேன் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்குங்க. இது வரைக்கும் நான் ஒரே இடத்துல இவ்வளோ பார்த்ததே கிடையாது. எல்லாமே ஃபஸ்ட் டைம். வா, அப்படியே அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகலாம். ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. தண்ணி ஓரளவுக்கு மீடியமாக வருதுங்க, ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. வா, கீழே செம்மையாக இருக்குது. போகிறோம் வேற மாதிரி. கீழே இந்த மாதிரி தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க, பார்ப்போம். தண்ணி செம கிளியராக இருக்குங்க இந்த இடத்துல. நான் வந்து எங்கள் ஊருக்குள்ளேயும் பார்த்தேன். ஊருக்குள்ளேயும் இந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியராக தான் போகுது. பாருங்களேன், நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கோம். கீழே கேட்குதான்னு தெரில, பரவாயில்லைங்க. கீழே வரைக்கும் அந்த இரும்பு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வா, தண்ணி செம்ம கிளியராக இருக்குங்க. கடவுளே, நான் எப்படி இதை சொல்கிறதுனே தெரியல. வேற மாதிரி இருக்கு. அப்படியே திருப்பி பாருங்களேன், தண்ணி பாருங்க செம்ம கிளியராக இருக்கு. ஃபால்ஸ் இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த ஃபால்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஃபேமஸ்னா, உலகத்திலேயே வந்து அதிகமாக வியூஸ் போன ரீல்ஸ் இருக்குல்ல, அது இந்த ஃபால்ஸில் எடுத்தது தான். ஒரு ஃபுட்பாலை ஒருத்தர் வந்து எடுத்தோடனே மறைஞ்சு போயிடும்ல, அந்த ரீல் அப்படியே சைடில் போடுறேன். வாவ், கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் அந்த உலகத்திலே அதிகமாக வியூஸ் போன ஃபால்ஸு. ஆல்மோஸ்ட் 555 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. ஆனால் கீழே இறங்க முடியுமான்னு தெரியல, யாருமே இல்லையா. சொன்னாலும் அவங்க இறங்க விடுவாங்கன்னு தெரியல. போய் கேட்டு பார்ப்போம். அங்கே யாருமே இல்லை. இதில் அப்படியே நம்மளே இறங்க ட்ரை பண்ணலாம். கயிறு இருக்குது. சரி, ஓகே, நான் இறங்கிட்டு கூப்பிட்றேன். ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட போக போகிறோம். போயிட்டு ஆனால் தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. நான் ஏன் கத்தி பேசுகிறேன்னா, இல்லை சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குன்னு தெரியல. பாறையெல்லாம் நல்லா வழுக்குது. ஓ மை காட், என் வாழ்க்கையில இவ்வளோ சூப்பரான ஃபால்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஏங்க, இந்த ஃபால்ஸு வேற மாதிரி இருக்குங்க. கடவுளே, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக என்னமோ வளரி இருக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்ட்ரோக்காக. இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. அவர் ஒன்லி ஃபால்ஸ். பா, இது வரைக்கும் இவ்வளோ, நேற்று ஒரு பெஸ்ட் வியூ பார்த்தல, அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டு தான், பட் சம்திங் இருக்குங்க. செம வியூங்க. லைக் இது தண்ணி வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவ்வளோ கிளியராக இருக்குது. அவ்வளோ கிளியராக எந்த ஓட்டம் தண்ணியை பார்த்தது கிடையாது. இப்போ கிட்டே போகலாமா? ஐயோண்ணா, கொஞ்சம் ஆழமாக இருக்குது. போவேன். யாருமே இல்லையா? எனக்கு நீச்சல் தெரியும், பட் அந்த அளவுக்கு தெரியாது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு குளிக்காமல் போனேன். எப்படி ஒரு குளியில் போட்டுடலாம். இந்த இடமே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. நான் மட்டும்தான் இருந்தனால தனியாக ஜாலியாக ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தேன்.
நான் மட்டும் தனியாக இருந்ததுனால வந்துட்டு நானே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. நம்ம ஃபுல்லாக நடந்துட்டோம். உள்ளே ஆக்சுவலாக ரொம்ப ஆழமாக இருக்குது. நாங்கள் போய் நீச்சலாம் அடிச்சிட்டு இருந்தேன். வாங்க உள்ளே போகலாம். இங்கே நல்லா ஆழமாக இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் கேமரா, ஒரு பக்கம் நீச்சல். ரொம்ப பயமாக இருக்குங்க. எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக நீச்சல் அடிக்க முடியல கேமரா வச்சுட்டு. அந்த இடம் ஹெட்டு வரைக்கும் நல்லா ஆழம் இருக்குது அந்த இடத்துல. யாருமே இல்லை இந்த ஃபால்ஸில், நம்ம மட்டும்தான் இருக்கோம். தண்ணி கடியில் இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேயராக இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? 3 லேயராக ஊற்றிட்டு இருக்கு. பரவாயில்ல, இங்கே ஸ்டெப்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வரவே முடியாது. ஆனால் நம்ம இந்த கைத்தில் இருந்தால் இப்படி இறங்கணும். இந்த இடத்துல நம்ம இந்த கல்லுக்கு கீழே முட்டு கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம டிஜே கேமரா வந்து அங்கே கல்லுக்கு நடுவில்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் அப்புறமேட்டு ரொம்ப நேரம் அங்கே போய் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தேன். நம்ம நல்லா குளிச்சு முடிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எக்கச்சக்கமான வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. போதும்னு நினைக்கிறேன். இன்னும் எடுத்துகிட்டே இருப்பேன். நம்ம வந்து கோழிக்கோடு வேறு போகணும்ல, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம். கடைசியாக ஒரு முறை அப்படியே பார்த்துக்கோங்க. வாவ். இப்போ மறுபடியும் நம்ம இதில் ஏறி இந்த கைத்து மேலே ஏறி அங்கே போனோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பட் ஆனால் வழுக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏறணும், அவ்வளோதான். அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம மேலே வந்துட்டோம். இந்த கயிறு வழியே ஏறி மேலே வந்துட்டோம். வெயில் இப்போ செம்மையாக இருக்குங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம். எனக்கு இங்கேருந்து இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்குது. வழக்கம் போல் போக மனசே இல்லை. பாருங்களேன், ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இருங்க, பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். தெரியுதா? அப்படியே ஒரு பெரிய ரவுண்டாக இருக்குது இந்த ஃபால்ஸு. கரெக்டான டைமில் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப வந்துட்டு தண்ணி அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதே கிடையாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸ்டெப்ஸு நல்லா போட்டிருக்காங்க. ஃபால்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. செம்ம கிளியராக இருக்குங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன்ல, பட் ஆனால் செம்மையாக இருக்குது. ஃபால்ஸ் வந்து இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இங்கே தான் ஊற்றுது பாருங்கள். 1 2 3, அதுக்கப்புறம் கீழே 4, 4 இடத்துல ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது. வாங்க அப்படியே மேலே போகலாம். இருங்க, ஒரு 360 வியூ காமிக்கிறேன் இந்த இடத்த. ஃபால்ஸ் கீழே இருக்குது. இதுதான் வந்து ஸ்டார்டிங். இங்கே பாருங்களேன், என்னை சுற்றி பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கு. நிறைய இருக்குங்க இங்கே. பாருங்களேன், களைச்சி விட்டுட்டேனா. என்னை சுற்றி பட்டாம்பூச்சி தான் பறந்துட்டுருக்கு. மேலே வந்துட்டோம் பாருங்கள், இந்த பில்டிங் கிட்டே வந்துட்டோம். ஃபால்ஸ் அங்கே இருக்குது. இதுதான் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ். அண்ட் இங்கே பாருங்கள், லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, வேணும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், தண்ணி ஏதோ அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த வழியில் தான் ஏறி போகணும். இங்கே பெருசாக எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பஸ்ஸோ ஆட்டோவோ கிடைக்கும். பஸ் டைமிங்க்கு தான், ஆட்டோவுமே அப்பப்போ தான் வரும். இப்போ 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். நம்ம வந்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும் இந்த வழியில். ஓகே, நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கேன்.
போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். செம மூச்சு வாங்குது எனக்கு அந்த இடத்த ஸ்டீப்பாக ஏறி வந்ததுக்கே. இன்னும் நடந்து போயிட்டே தான் இருக்கேன். ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நேற்று வந்துட்டு போக முடியல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஆனால் முடியவே இல்லை. ஆனால் பாருங்கள், பர்ஃபெக்ட் டைமிங்க்கு வந்திருக்கோம், யாருமே இல்லை. பா எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடக்குது. நம்ம அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அப்படியே ஃப்ளோலே போனோன்னா பெஸ்ட்டு திங்ஸ் நடக்குங்க. அவ்வளோதான். பா நேற்று ஈவினிங் வந்திருந்தால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரில. கரெக்டாக ஏர்லி மார்னிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வாவ், இங்கேயுமே செம அமைதிங்க, யாருமே இல்லை. ஓகே, அப்படி போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடமே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் தாங்க ஏறி வந்தோம். நல்ல வேலை ஏறும்போது ஒரு லிஃப்ட் கிடச்சிது. இதோ கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கனால அப்படியே சல்லுன்னு இறங்கிட்டுருக்கோம். எந்த சத்தமும் இல்லை, அப்படியே அந்த குருவிங்களோட சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்குது. பாருங்களேன், இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப காடு கிடையாது போல். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பயிரெலாம் வச்சுருக்காங்க, சில வாழை மரம், சில மரங்கள். இன்னும் போயிட்டுருக்கோம், ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கோம். இல்லை, நான் வந்து பார்த்து மட்டும் தான் நடக்கிறேன், தானாக வந்து நான் இறங்கிட்டு இருக்கேன். செம ஸ்டீப்பாக இருக்கிறனால. இதெல்லாம் மேலே ஏறி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சிருக்கும். அண்ட் லேட்டாகவும் இருக்கும். இப்போவுமே லேட்டாக ஆகுது, சீக்கிரமாக போகணும். பட் ஆனால் சல்லுன்னு நடந்துகிட்ருக்கோம், கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கிறதுனால. நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து லிஃப்ட் கிடச்சிது. நம்ம ஆட்டோவில் ஸ்டாப் பண்ணோம் தெரியுமா, அந்த இடம் வரைக்கும் நமக்கு லிஃப்ட் கிடச்சிது. அதான் நம்மளை ட்ராப் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எல்லோரும் லிஃப்ட் கேட்டால் வந்து நிறுத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் கலந்துட்டோம். கொஞ்சம் நடந்தோம், கொஞ்சம் லிஃப்ட் கிடச்சி வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து நின்னாலே ஆட்டோ வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து அப்புறம் கருவை கொண்டு வந்து அப்படியே ஆட்டோவில் போகணும். 20 rupees தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ராப் பண்ண அந்த ஆட்டோக்காரன் சொன்னாங்க. பஸ் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. நமக்கு மறுபடியும் வந்து ஒரு லிஃப்ட் கிடச்சிச்சு டவுன் வரைக்கும். ஒரு அண்ணா போயிட்டு இருந்தாங்க, கேட்டேன், உடனே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. போய் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பஸ்ஸே வந்துருச்சுங்க, போயிட்டு ஏறிட்டு போகலாம். ஓகே, நாங்கள் பெரித்தல்மண்ணா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெரித்தல்மண்ணா பஸ் ஸ்டாண்டு, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து சீக்கிரமாக டார்மேட்டரி போய்ட்டு செக் அவுட் பண்ணிட்டு கோழிக்கோட் போகணும். போயிட்டு சன்செட்டை பார்த்தே ஆகணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கோழிக்கோடு ஆல்மோஸ்ட் 2 hours ட்ராவல் இருக்குது, சீக்கிரமாக போகணும். டார்மேட்டரியில் யாருமே இல்லைங்க, நம்ம அப்படியே வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ போயிட்டு லைட்டாக சாப்பிட்டு பஸ் ஏறிடணும், டைம் ஆகிடுச்சு வேறு. ஓகே, நான் கோழிக்கோடு பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணேன். தென் நம்ம மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோழிக்கோடுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். 2.5 hours ட்ராவல். மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இதோட முடிஞ்சு. கோழிக்கோடில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் தனுஷ்குமார், சைனிங் ஆஃப்.